Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காஸ்ட் இல்லாமல் லிமிட்டேஷன்ஸ் இல்லாமல் 6 இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவல் ஆப்ஸ் அண்ட் சைட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிற 6ல் 2 பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன், மீதி 4மே பார்த்தீங்கன்னா ஆன்லைன். ஸோ முதல்ல ஆஃப்லைன் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் Windows 11 யூஸ் பண்ணுறீங்கன்னா தான் இந்த 2 ஆஃப்லைனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அப்ளிகேஷன். ஸோ ஸ்டார்ட்டில் போயிட்டு ஜஸ்ட் நம்ம பெயிண்ட் அப்ளிகேஷன் என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பெயிண்டில் இமேஜோட குரூப்பில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் இங்கே நமக்கு தேவையான இமேஜை ஜஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் மெனுவில் போயிட்டு இம்போர்ட் டு கேன்வஸ் கொடுத்து நீங்கள் இம்போர்ட் பண்ணாலும் சரி, இல்லை நமக்கு தேவையான இமேஜை ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜை ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி பெயிண்டில் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுக்கும் போது அனலைஸ் பண்ணி அந்த பேக்ரவுண்டை பக்காவாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமூவ் பண்ணிடும். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் நம்ம ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக பார்த்தோம்னா இமேஜை பெயிண்ட் அப்ளிகேஷனில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இமேஜை வியூ பண்ணுறதுக்கு ஃபோட்டோஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அதாவது ஒரு இமேஜை நம்ம டபுள் கிளிக் பண்ணோடனே ஃபோட்டோஸுங்கிற அப்ளிகேஷனில் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு எடிட் இமேஜ் இருக்கும். கிளிக் பண்ணி ஜஸ்ட் நம்ம எடிட்டோட இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போனோம்னா டாப் ரைட்டில் நமக்கு பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ண உடனே இந்த இமேஜை அனலைஸ் பண்ணி நமக்கு ரைட் சைடில் 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். பிளர் பண்ணணுமா, இல்லை பேக்ரவுண்டை ரீப்ளேஸ் பண்ணணுமா, இல்லை ரிமூவ் பண்ணணுமான்னு. நமக்கு தேவை ரிமூவ் பண்ணணும். ஜஸ்ட் நம்ம ரிமூவ் கிளிக் பண்ணாலே போதும், பக்காவாக நமக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிரும். ஈவன் இங்கே நமக்கு எக்ஸ்ட்ரா டூலாக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ரஷ் டூல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. எனேபிள் பண்ணி இன்னுமே நம்ம கண்ட்ரோலோட பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். பட் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணும் போது சேவ் அஸ் காப்பி கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். சரி, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற 4மே ஆன்லைன் பேஸ் பண்ணி தான். முடிஞ்ச அளவுக்கு ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் நம்ம பார்க்க போகிற 4மே ஃப்ரீ தான். பட் இருந்தாலுமே கவனமாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் என்ன அப்டேஷன்ஸ் இருக்கும் தெரியாது. ஸோ கவனமாக பார்த்து தெளிவாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா தேர்ட் ஒன் பார்த்தோம்னா அடோபி எக்ஸ்பிரஸ். ஸோ அடோபி எக்ஸ்பிரஸில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் குவிக் ஆக்ஷன்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு ரிமூவ் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதில் போயிட்டு நமக்கு தேவையான இமேஜை நாம் இம்போர்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் நமக்கு தேவையான இமேஜை உள்ளே இம்போர்ட் பண்ண கையோட டக்குன்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் பக்காவாக ரிமூவ் ஆயிரும். அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம், இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா pixlr.comல இருக்கக்கூடிய ரிமூவ் பேக்ரவுண்ட் ரிசல்ட் அந்தளவுக்கு 100% பக்காவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, ஜஸ்ட் நம்ம செலக்ட் ஃபோட்டோஸ் கொடுத்து நமக்கு தேவையான இமேஜஸ் நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிரும். பட் இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸில் ஒரு சில ஒர்க் பார்த்தீங்கன்னா இன்னும் க்ளீனாக இருக்காது. ஓகே, ஸோ பல்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ இமேஜஸ் வேணாலும் என்ன பண்ணலாம், உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக நீங்கள் எல்லாத்தையும் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணலாம், நீங்கள் கம்ப்ளீட்டாக ஜிப் ஃபைலாக பல்காகவே நீங்கள் என்ன பண்ண முடியும், டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு சில ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒர்க் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம பார்க்க முடியாது. பட் எனிவே ஃப்ரீயாக இருக்குது, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் ஆல் இண்டிவிஜுவல் இமேஜஸை நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்கன்னா அங்கங்கே சேவ் ஆப்ஷன் இருக்குது. அந்தந்த இமேஜுக்கான சேவ் ஆப்ஷன் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்கன்ற பட்சத்தில் சேவ் ஆல் ஜிப் கொடுத்து நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 5th ஒன் பார்த்தோம்னா கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்கால் ஃப்ரீ இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவர். ஸோ அக்யூரேட், ஃப்ரீ, ஆட்டோமேட்டிக் அண்ட் ஆன்லைன் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் எனிவே ஜஸ்ட் நம்ம இமேஜ் என்ன பண்ணலாம், உள்ளே ப்ரௌஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் இங்கேயும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பர்ஃபெக்டாக ரிமூவ் ஆயிரும். அங்கே நமக்கு ப்ரிவ்யூ ரொம்ப பொறுமையாக காமிக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பக்காவாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிருக்கும். எங்கே கொஞ்சம் அந்த ஃபெதரியாக இருக்கக்கூடிய அந்த ஹேர் இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் மாடிஃபிகேஷன் நிச்சயமாக தேவை. அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா ஃபோட்டோ ரூம் பேக்ரவுண்ட் ரிமூவர். ஸோ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து பார்த்தோம்னா அங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த டூல் வந்து ஃப்ரீ தான், எந்த காஸ்ட்டும் இல்லை, லிமிட்டேஷன்ஸ் இல்லைன்ட்டு. பட் ஒரு சின்ன லிமிட்டேஷன் இருக்குது. என்னென்னா நீங்கள் நல்ல ஹெச்டிலலாம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கணும்.
பட் மற்றபடி நீங்கள் நார்மலாக ஒரு நல்ல ரெசல்யூஷனில் நீங்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இமேஜ் என்ன பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் கொடுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஹை ரெசல்யூஷனில் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் தேவை. ஸ்டாண்டர்டான ஒரு ரெசல்யூஷனில் வேணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.